தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவிந்தபேரி கிராமத்தில் கனமழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர். வெள்ளத்தில் சில வீடுகளும் இடிந்து விழுந்துவிட்டன. இதுகுறித்து அறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கோவிந்தபேரி கிராமத்தில் வசிக்கும் குடும்பங்களுக்கு அரிசி, சேலை, கைலி, டி-ஷர்ட் ஆகிய நிவாரண உதவி பொருட்களை வழங்கினார். வெள்ளத்தில் வீடுகளை இழந்து தவித்தவர்களை சந்தித்தும், சேதமடைந்த வீடுகளுக்கு சென்று பார்வையிட்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட அனைவரும் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். வெள்ளம் சேதத்தில் ஒருத்தர் பார்க்க வரல. சின்னம்மா பேர்ல இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அரிசி, பருப்பு, சேலை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. மக்களுக்காக அம்மா வந்துட்டு போயிட்டாங்க. அந்த வழியில் சின்னம்மாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. அப்பதான் தமிழகத்தில் நல்ல ஆட்சி மலரும். எங்களுக்கு இப்போ அரிசி, சேலை எல்லா இலவச பொருளும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். யாருமே இது வரைக்கும் வரல, ஏற்று பார்க்கல. அம்மா தான் நல்லா இது. சின்னம்மா தான் அடுத்தால வரணும். சின்னம்மா என்ன எங்களை தேடி வந்து நாங்கள் பட்டினி அடக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு அந்த அம்மாவுக்கு நன்றி. இப்போ தண்ணியெல்லாம் ஊருக்குள்ள நிறைய வந்தது. வெள்ளம்லாம் யாருமே எங்கேயுமே போகலாம் செய்யல. சின்னமா சார்பில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அரிசி, துணிமணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மழை பெஞ்சனால இப்போ அவங்க அரிசி, சேலை இதெல்லாம் கொடுக்காங்க. அவங்க சின்னம்மாவுக்கும் நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டா யாரும் எங்களுக்கு பார்க்கல. சின்னம்மா வந்து தான் அரிசி, சேலை எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்.